Hi students, good evening. Good evening Alpa. Hello, hi, good evening. Hi Balaji, hi Sahana, happy evening pa, happy evening. Hi. Yes, Gunasekaran, hi pa. Good evening all, good evening. Sahana, பாத்தீங்களா வந்ததுவே கொளுத்தி போடுறீங்க. Yes, so some network issue pa. Okay. ஸோ ஆன் பண்ணி விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே எஸ் ஹாய் பாலாஜி, ஹாய் குட் ஈவினிங். ஓகே ஸோ இதுக்கப்புறம் வேணால் இன்னும் கொஞ்சம் டைமை ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 45 minutes. ஏன் சஹானா அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா? 45 minutes பண்ணிடலாமா? ஹாய் பாபு, குட் ஈவினிங். சாச்சா நானும் சும்மா தான் சொன்னேன் சஹானா. எஸ் ஓகேப்பா. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9th சாப்டர் வந்து ரீகால் பண்ணோம் இல்லையா? ஸோ 9th சாப்டர்ல இருக்கிற ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணீங்களா? எஸ் 9th சாப்டர்ல இருக்கிற ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? சால்வ் பண்ணீங்களா இல்லையா? எஸ் ஒன் செகண்ட் பா. எஸ் ஓகேப்பா. இல்லை சஹானா நான் பார்க்கவே இல்லை. காணவங்க இல்லையா? நான் இங்கே தான் இருக்கேன். எஸ் அந்த ப்ராப்ளம் நான் இன்னும் பார்க்கல சஹானா. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் போனதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன். ஸோ அதை நான் செக் பண்ணலை. ஸோ செக் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே தானே? அப்படியே அகைன் அண்ட் அகைன் அதை பார்த்துட்டே இருக்கணுமா? ஓகே ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைன். ஓகேப்பா. ஸோ 9th சாப்டர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஸோ த ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? த ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணீங்களாப்பா? நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்களா இல்லையா? எஸ் ஸோ இங்கே லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிக்கோங்கப்பா. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே ஏன் பார்க்கல சஹானா? ஏன் ஃபுல்லாகவே 12th போர்ஷனுக்குள்ளே இறங்கிட்டீங்களா? 11th பார்க்கலையா? அப்படியா பாலாஜி? சரி ஓகே. நினச்சேன் சஹா, நான் நினச்சேன் எப்படி கரெக்டாக சொன்னேன்னா 12th அப்படியே ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ 11th கொஞ்சம் வந்து படிங்க, ஏன்னா 11th பாஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் படிங்க சரியா? ஹாய் டிபி, ஹாய் குட் ஈவினிங். ஓகே எஸ்பா. ஸோ த கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எந்த சாப்டர் வேணும்னு கேட்டிருந்தீங்க? இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல நீங்க எந்த சாப்டர் வேணும்னு கேட்டிருந்தீங்க? எந்த சாப்டர் வேணும்னு கேட்டிருந்தீங்க? 1 எந்த சாப்டர் வேணும்னு கேட்டிருந்தீங்க? மேம் நெக்ஸ்ட் இந்த சாப்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்களே, எந்த சாப்டர்? வெரி குட் டிபி, வெரி குட். கண்டிப்பாக வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் சரிங்களா? ஆமாம் சஹானா, கொஞ்சம் பேசி அப்படியே வந்துட்டு மைண்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஸோ அது ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் எல்லாருமே அப்படியே சைலண்ட் கில்லர்ஸ் மாதிரி உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டுறாங்க. 8th போகலாமா? அட்டி பிச்சு போடுவேன். போன டைம் என்ன சொன்னீங்க? 3rd சாப்டர் போகலான்னு சொன்னீங்களா இல்லையா? 3rd தானே சொன்னீங்க நீங்கள்? பட் என்னோட மைண்ட்ல வெக்டர் தான் இருந்துச்சு. பட் நீங்க எல்லாமே கேட்டீங்க ட்ரிக்னாமெட்ரி தானே கேட்டீங்க? எஸ் ஸோ ட்ரிக்னாமெட்ரி பார்த்துடலாம் சரியா? முடிச்சிடலாம் டக்குன்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து பார்க்காம இருக்கீங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரி பார்த்துடலாம் சரியா?
ஆமா டிபி, அதைத்தான் நானும் சொல்றேன். அதாவது இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனா கமெண்ட்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டீங்க. அதாவது வந்து எப்படி சொல்றது, அந்த ஒரு கொஸ்டின் கேட்டா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும்ல. இந்த கிளாஸ், நம்ம கிளாஸ்லலாம் எப்படி இருப்போம், டீச்சர் கொஸ்டின் கேட்பாங்க, அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஆன்சரே தெரிஞ்சாலும் எங்கடா சொன்னா தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருப்பீங்க தெரியுமா. அதே மாதிரி இங்க நிறைய சைலண்ட் கில்லர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அமைதியா உட்காந்துருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. எஸ், டைப் பண்றீங்களா? ஓகே பாலாஜி, டைப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிபி உங்க நேம் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ தேர்ட் சாப்டர் பார்த்தலாம். சரியா? ஸோ தேர்ட் சாப்டர் பார்க்கணும் அப்படின்னா அதோட பேசிக்ஸ் கண்டிப்பா தெரியணும்ல. ஸோ 10th ட்ரிக்னாமெட்ரியில சம் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, ஐடென்டிட்டிஸ் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. கரெக்டா? ஆமாவா பிரசாத்? ஓகே பிரசாத், ஓகே ஓகே, நோட்டட். ஆனா நான் மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ திருப்பி ஏதாவது மறந்துட்டு அப்படின்னா ஞாபகப்படுத்துங்க, சரிங்களா? ஓகே. எஸ் சஹனா, புரியல. ஸோ உங்க நேம் சொல்லுங்க, நான் ஹாய் சொல்றேன். நேம் சொல்லுங்க. எஸ், இந்த வினோதமாலாம் நேம் வச்சிருக்கீங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே ப்ளீஸ் உங்க நேம் மட்டும் சொல்லிருங்க, ஓகேவா? ஸோ ஒரு சிலதெல்லாம் சொல்றக்கே முடிய மாட்டேங்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்க. ஓகே சஹனா, அப்படி இன்ட்ரோவர்ட்லாம் இருக்கக்கூடாது. இப்போ எப்படி நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி எல்லா பக்கமும் பேசுங்க பார்க்கலாம். ஓகே பிரியா, ஓகே ஓகே. ஓல்டு ஸ்டூடெண்டா? யாரோட ஓல்டு ஸ்டூடெண்ட்? நேத்ரா? ஓகே நேத்ரா, ஓகே ஓகே. எஸ்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்த நேமும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ்க்குள்ள போலாமா? டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், குட்டியாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, லைனாக ஒவ்வொன்றா எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம். சரியா? நோ சஹனா, கஷ்டம்லாம் கிடையாது, அதெல்லாம் ஈஸி தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் இன் ரேடியன் மெஷர். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம என்ன பண்ணணும், ரேடியன் மெஷரில் மாற்றணும் இல்லையா? ரேடியன் மெஷரில் மாற்றணும், ஆமாவா? எஸ். ஸோ ரேடியன் மெஷர்ல மாற்றணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்கப்பா? எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? ஹாய் சுபாஷினி, குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங், குட் ஈவினிங். என்ன கோபிகா, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லியாச்சா? முடிஞ்சா? π/6 எல்லாம் அப்படித்தான் பாலாஜி, யாராவது சொல்ற பேச்சு கேட்டா பரவாயில்ல. ஸோ இங்க எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஸோ இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் ஃபில் பண்ணிருங்க, ஓகேவா? எஸ், ஹாய் தாரணி, ஹாய் ஹாய். ஸோ நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் நேம் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஆங்கிளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேடியன்ல மாற்றணும். ஸோ கொடுத்துருக்கிற ஆங்கிளை ரேடியன்ல மாற்றணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா உங்களுக்கு 12th யூஸ் ஆகும். நீங்கள் அடிஷ்னலாக இன்ஜினியரிங் போகிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த குட்டி ஃபார்முலா அங்கே உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும், மறந்துடாதீங்க. ஓகே சஹனா, ஓகே ஓகே. எஸ் கோபிகா, ஓகே. மேக்ஸ் கஷ்டமாக இருக்கா? அப்படிலாம் இல்லை பிரியா, ஈஸி தான். எஸ். ஸோ எப்படி மாற்றுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிளா ரேடியனா மாற்றணும்னா எப்படி மாற்றுவீங்க? வாட் இஸ் அ ஃபார்முலா? அதான் கஷ்டமா? இப்படியே கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எல்லாமே கஷ்டம் தான். கிருத்திகா, ஹாய் கிருத்திகா. எல்லாமே ஈஸி தாப்பா, நம்ம பாக்குறதுல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். சஹனா, நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. தி ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் தெரியாதா? ஆன்சரே தெரியாதா? ஸோ தேர்ட் சாப்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது, அது கூடவா தெரியாது? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நோவா? ஸோ சார். ஸோ கொடுத்துருக்கிற ஆங்கிளை வந்து ரேடியனா மாற்றணும் அப்படின்னா ஸோ ஆங்கிள் கூட நீங்கள் என்ன பண்ணணும்? π/180 டிகிரியை மல்டிப்ளை பண்ணணும். சாரி, π/180 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? கொடுத்துருக்கிற ஆங்கிள் கூட π/180 மல்டிப்ளை பண்ணுறீங்க. எஸ், அது ரைட்டு, நான் அப்பவே சொல்லிட்டேனே. சஹனா கேட்கலையா? என்னமோ பேர் சொன்னீங்கல்ல, பேரை மறந்துட்டேன். தர்ஷினியா? தாரணியா? இல்ல, பாஸ்கர் ப்ளீஸ் அந்த உங்க நேம் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்,
பாஸ்கர் ஐடி உங்க நேம் மட்டும் சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு முதல்ல நீங்க ரிப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? எஸ். 11th பக்கம் போய் 1 மாசம் ஆச்சா? அதுக்குன்னு படிக்காம விட்டுருவீங்களா? நேத்ரா. ஓகே நேத்ரா, ஓகே ஓகே குட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்களா? இந்த 30 நீங்கள் ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 30 இன்டூ π/180 இல்லையா? ஸோ இவங்களை டிவைட் பண்ணீங்கன்னா 30 டிவைட் பை 180 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? இல்லை சஹானா, அது கொஞ்சம் ப்ராப்ளம், பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறனால அப்படி இருக்கு. ஆனால் மெத்தட் என்னமோ சேம் தான், மெத்தட் எந்த டிஃப்ரெண்ட்டும் வரல. π/6 இல்லையா? ஸோ உங்களோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா π/6ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 135 இல்லையா? 135 டிகிரி. அப்போ என்ன பண்ணணும்? 135 இன்டூ π/180 இல்லையா? ஸோ இதை டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எஸ், ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 10th கிளாஸா? 10th கிளாஸ் நேற்று தான் இருந்துச்சுப்பா. ஹாய் மஞ்சு, குட் ஈவினிங். இது வேறையா? ஹாய் சொன்னாதான் இன்ட்ரெஸ்ட் வருமா? அப்போ ஓகே, நான் ஹாயே சொல்ல மாட்டேன். அப்போ 10th மேக்ஸ் எழுத மாட்டீங்களா? 11th மேக்ஸ் எழுத மாட்டீங்களா? அடி பிச்சு போடுவேன். எஸ், ஓகே. ஸோ கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 135/180 கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 3π/4 இல்லையா? எஸ் சஹனா, யூ ஆர் ரைட். 3π/4, 3π/4 சரியா? ஸோ கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணலாம் சரியா? 135/180, 135/180. ஸோ 5 டேபிளில் உங்களுக்கு கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்குன்னா ஸோ 5 டேபிளில் நீங்கள் லைனாக வந்துட்டு கால்குலேட். அஸ்வின், எதுக்கு எடுத்தாலும் தெரியாது சொல்லுங்க. என்ன சும்மா தெரியாது ட்ரை பண்ண மாட்டீங்களா? ஒரு டிவிஷன் உங்களால பண்ண முடியாதா? என்ன அப்படியே இருந்தா நானும் பார்க்குறேன். தெரியாது. அப்புறம் எக்ஸாம் ஆல போய் என்ன பண்ணுவீங்க? தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி பேப்பரை கமுத்தி வச்சுட்டு உட்காந்துருவீங்களா? ட்ரை பண்ணுங்க. எஸ், ஓகே. சும்மா சொன்னேன் நித்யா, சும்மா சொன்னேன். எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா தான் சொன்னேன். ஓகே, எஸ்பா. ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ வில் கெட் 3π/4, 3π/4ன்னு கிடைக்குமா? ஹாய் ஹர்ஷினி, குட் ஈவினிங். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஆல்வேஸ் சில் தான். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -205 டிகிரி, -205 டிகிரி இல்லையா? -205 டிகிரி. ஸோ இவங்களையும் என்ன பண்ணணும்? π/180 டிகிரியால் நீங்கள் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ -205 இன்டூ π/180. ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கப்பா. என்ன மஞ்சு, என்ன பெட்டர்? 205/180. ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், சும்மாதான் பேசினேன். ஏன் சுபாஷினி சாப்பிட்டாதனால கோவம் வருதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நத்திங்கா. ஓகே, -41π/35 டெய்லி மேக்ஸ் வேணாமா? டெய்லி மேக்ஸ் தான் இருக்கும். காமர்ஸ் குரூப்புக்கு லைவா? ஸோ இருக்கும்ப்பா, இதுக்கப்புறம் இருக்கும், பார்த்துக்கலாம் சரியா? செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ -41/35 36 யோசிச்சு சொல்லுங்க. -41π/36 or 35? 36 இல்லையா? ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ஆங்கிளை கொடுத்து ரேடியனை மாற்ற சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து π/180 வந்து டிவைட் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்துட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸில் மாற்றி கேட்கலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் கேட்கலாம் சரியா? வர்ஷினி பிஸ்னஸ் மேக்ஸ் லைவ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கும் சரிங்களா? எக்ஸாமுக்கு 3 நாள் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைண்ட் தி டிகிரி மெஷர் கரஸ்பாண்டிங் டு த ஃபாலோயிங் ரேடியன் மெஷர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேடியன் கொடுத்துருக்காங்க சரிங்களா? ரேடியன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும். கொடுத்துருக்கிற ரேடியனை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ ப்ரீவியஸாக ஆங்கிளை வந்து ரேடியனாக மாற்ற சொல்லும் போது π/180 நம்ம வந்து பண்ணோம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கிற டிகிரியை கொடுத்துருக்கிற ரேடியனை டிகிரியாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே ரெசிப்ரோக்கல் இல்லையா? ஸோ π/180 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிடுவீங்க. ஓகே நேத்ரா அண்ட் சஹானா,
வினித் பப்ளிக் எக்ஸாமா இல்லையே, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சஹானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். ஓகே. ஓ என்ன அப்படி பெரிய இம்பார்ட்டன்ட் ஒர்க், சரி போய் பாருங்க ஹர்ஷினி. எஸ் சரிப்பா. ஸோ கொடுத்துருக்கிற ரேடியனை டிகிரியா மாற்றணும்னு சொன்னீங்க அப்படின்னா 180/π வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. இதே வந்து ஆங்கிளை வந்து நீங்க ரேடியனா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, π/180 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாரி செகண்ட் ஒன் இல்லையா? ஸோ செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, π/9 இல்லையா? ஸோ π/9 இன்டூ 180 டிவைடட் பை பைன்னு சொல்லி கால்குலேட் பண்ணும் இல்லையா? ஸோ பை நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன பண்ணுவோம், 180/9 வந்து நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். 20. ஓகே. ஸோ த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ பை கேன்சல் ஆயிரும் 1 டைம்ஸ் அண்ட் வந்து 20 டைம்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ வந்து 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கப்பா, 2π இல்லையா? ஸோ தேர்ட் கொஸ்டின் நமக்கு 2π/5 கொடுத்துருக்காங்க. இவங்க கூட என்ன பண்ணணும், 180°/5 வந்து நீங்கள் சாரி பை வந்து பண்ணணும். ஸோ 2π/5 இன்டூ 180/π. ஓகே. ஸோ அகெயின் என்ன பண்ணலாம், பை வந்து கேன்சல் ஆயிரும் அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 டேபிளில் 180 நீங்கள் வந்து டிவைட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ 1 டைம்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் நமக்கு 30 இருக்குமா? ஸோ 6 டைம்ஸ் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவீங்க, 36 இன்டூ 2 பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளோட வேல்யூ என்னப்பா? ஓகே சுபாஷினி. ஓகே. ஏ சஹனா. ஓகேப்பா, குட். ஸோ 72 இல்லையா? ஸோ 72 டிகிரி, 72 டிகிரின்னு கிடைக்கும். 72 டிகிரி. ஓகே. ஸோ எஸ் மாரீஸ்வரி. ஓகேப்பா, குட். ஸோ அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7π/3 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபோர்த் கொஸ்டின், ரைட்? 7π/3. ஸோ 7π/3 இன்டூ 180/π இல்லையா? ஸோ இதில் நமக்கு என்ன ஆகும், பை வந்து கேன்சல் ஆயிரும் அண்ட் 3 டேபிளில் 3 1 டைம்ஸ் அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 டைம்ஸ் வருவாங்க இல்லையா? எஸ். ஸோ த ரிமைனிங் 60 இன்டூ 7, வாட் இஸ் த வேல்யூ பா? 60 இன்டூ 7. ஓகே சஹானா. ஓகே ஓகே, குட். த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு, செக் பண்ணி பாருங்க. $72 இன்னும் பழைய கொஸ்டின்லேருந்தே வரலன்னு நினைக்கிறேன். 60 இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. ஏ செல்வா, சோமியா அண்ட் ஜஷ்மிதா. ஹாய் ஜஷ்மிதா, குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். ஸோ இங்கே லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிக்கோங்கப்பா. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே. ஸோ அப்படி லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டிங்க வாங்க. ஓகே. 11th தான்ப்பா. 420 டிகிரி சரிங்களா? 420 டிகிரி. 420 டிகிரி தான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? 420 டிகிரி தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிள், ஆங்கிள் டு ரேடியன் அண்ட் ரேடியன் டு ஆங்கிள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் மாற்றி கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பெரிய கொஸ்டின்ஸில் இந்த டேர்மை வச்சு உல்ட்டாவாக கேட்கல, டிகிரியை கொடுக்காம ரேடியனை கொடுத்து அது ஆங்கிளை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேல்யூ கண்டுபிடிங்க அப்படிலாம் கூட கேட்கலாம். சரியா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? 1 second pa. எஸ், ஓகேப்பா, டன். லைட்டாக தண்ணி தாக எடுத்தது, தொண்டை வேற கரகரன்ச்சு, முடியல, அதனால தான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். தண்ணி குடிக்க போகக்கூடாதா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.3ல 7th கொஸ்டின். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் காட் ஆஃப் 180 டிகிரி பிளஸ் டீட்டா சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் டீட்டா இன்டூ
cos of minus theta கொடுத்திருக்காங்க சரியா and sin of 270 degree plus theta tan of minus theta cosecant of 360 degree plus theta கொடுத்திருக்காங்க so which is equal to cos square theta into cot theta அப்படிங்கறத நீங்க ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா நான் கூச்சிக்கவே இல்ல yes okay sahana okay right important questions already post பண்ணியாச்சு நீங்க அதல செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா சோ இந்த क्वेश्चनல ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படினா உங்களுக்கு அந்த ஆங்கிள் டேபிள் இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கேன் சோ sin theta cos theta tan theta cot வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த டேபிள்ல இருக்குறதா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் சரியா சோ pi plus theta pi minus theta அதே மாதிரி 3pi plus theta 3pi minus theta சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா சோ the pi by 2 minus theta pi by 2 plus theta சோ இது எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிச்சீங்கனா மட்டும் தான் இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிக்க முடியும் சரியா சோ அந்த டேபிளை ஃபர்ஸ்ட் வந்து பை ஹார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா நீங்க இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா இதுல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்குலையா ஒவ்வொரு டேர்மை எடுத்து நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் ஒவ்வொரு டேர்மை எடுத்து நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா ஓகேவா so first வந்து பாத்தீங்க அப்படினா cot of 180 degree plus theta அதாவது cot of pi plus theta cot of pi plus theta so what is the formula pa cot of pi plus theta so what is the formula formula என்ன pa yes 1 by tan yes கண்டிப்பா அது சொல்றேன் இவள் கண்டிப்பா சொல்றேன் 1 by tan cot of pi plus thetaங்கற ஒரு ஃபார்முலா இருக்கு சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா சோ business max yes so business max bookல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க நீங்க வந்து ஆன்லைன் வெப்சைட்ல வந்து நீங்க டெக்ஸ்ட் புக் எடுத்து அந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க வந்து பாத்துக்கலாம் சரியா உங்களுக்கு இது கொடுத்திருப்பாங்க and மினிமமா உங்களுக்கு 11th bookல வந்து கொடுத்திருக்கலாம் பட் டீடைலா வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு business max bookல தான் கொடுத்திருக்காங்க சோ அந்த வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம் சரியா so which is equal to cot theta ன்னு கிடைக்கும் சரியா அப்ப என்ன பண்ணலாம் நமக்கு வந்து so the theta value theta ன்னு தான் கொடுத்திருக்காங்க ரைட் அப்ப நீங்க வந்து டைரக்ட்டா இங்க எழுதிக்கலாம் cot theta ன்னு மட்டும் எழுதிக்கலாம் சரியா cot theta ன்னு எழுதிக்கலாம் ஓகே so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா sin of 90 degree minus theta sin of 90 degree minus theta so what is the formula for sin of 90 degree minus theta pa important questions already வந்து போஸ்ட் பண்ணியாச்சு நீங்க அதல செக் பண்ணி பாருங்க ஓகேவா கனிஷ்கா ஓகே எஸ் சொல்லுங்க sin of 90 degree minus theta yes ahana very good cos theta சரியா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா cos of minus theta cos of minus theta is equal to cos of minus theta equal to what is the formula pa அந்த டேபிள் கொஞ்சம் நல்லாவே வந்து பாத்துக்கோங்க கண்டிப்பா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா சோ அந்த டேபிள் நீங்க பார்க்க முடியல அப்படினாலும் சோ the next classல அந்த டேபிள் நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துறேன் and வாட்ஸ்அப் குரூப்ல கூட நான் ஷேர் பண்ணி விடுறேன் சரியா ஹரிணி குட் ஈவினிங் பா plus cos theta இல்லையா plus cos theta again என்ன பண்ணனும் denominatorல இருக்குங்க இல்லையா சோ அந்த term எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கும் நீங்க வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரியா so sin of 270 plus theta sin of 270 plus theta and next வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க tan of minus theta so cosecant of 360 degree plus theta 360 degree plus theta சரியா சோ இதல வந்து பாத்தீங்க அப்படினா ஹரிணி சொல்லுங்க இப்பதான் வந்தீங்க அதுக்குள்ள டவுட்டா sin of 270 degree plus theta ஓட ஃபார்முலா என்னப்பா minus cos theta வா minus cos theta சோ அடுத்து tan of minus theta ஓட வேல்யூ சஹானா மட்டும் தான் ஏதோ 11th படிச்சிட்டு இருக்கிற மாதிரி மத்தவங்கள சும்மா இருக்கிற மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க just to recall all the formulas pa so இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏனா 3rd சாப்டர்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கிரியேட்டிவ் क्वेश्चन கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு 98% இருக்கு the remaining 2% உங்களோட லக் தான் பட் 98% இருக்கு சோ தெளிவா பாத்துக்கோங்க ஓகே சோ minus tan theta சரிங்களா minus tan theta so next one வந்து பாத்தீங்க அப்படினா cosecant of so cosecant into 360 degree plus theta
லாஸ்ட் தெரியலையா? இட்ஸ் ஓகே சஹானா, இட்ஸ் ஓகே. ஸோ the remaining students யாருக்கா தெரியுமா? remaining students யாருக்கா தெரியுமா? cosecant of 360 degree plus theta. யாருக்கா தெரியுமா? cosecant of 360 degree plus theta. ஏன் இருந்தா என்ன பண்ண போறீங்க? வசுந்தரா தேவி இருந்தா தணிகை வேல். ஓகே, so cosecant of 360 degree plus theta. So what is the formula pa? cosecant theta. சரிங்களா? cosecant theta. Okay, so 11th max pa, 11th max. இன்வர்ஸ் ஆஃப் their ஃபங்க்ஷன். அடுத்தடுத்து இருக்கிறது. ஓகே, கொசிகன் சிக்கன்ட் அண்ட் காட்டோடது. இட்ஸ் ஓகே, அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் சஹானா. இதோட ரெசிப்ரோக்கல் டேர்ம்ஸ் தானே, ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? சைன் காஸ் டேன் தெரிஞ்சது அப்படின்னாலே இது ரிமைனிங் வேல்யூஸ் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஸ், ஹாய்ப்பா, குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகேப்பா, ஸோ கொசிகன் டீட்டான்னு சொல்லியிருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே கொண்டு வந்து என்ன பண்ணலாம், நம்ம கொஷின் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? நம்ம கொஷின்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த கொஷின்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. காட் டீட்டா, காஸ் டீட்டா அண்ட் காஸ் டீட்டா. ரைட்? காட் டீட்டா, காஸ் டீட்டா into cos theta இல்லையா? so the whole thing divided by minus cos theta minus tan theta and cosecant theta இல்லையா? cosecant theta. okay, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை டிவைட் பண்ணுறதை டிவைட் பண்ணிக்கலாம், ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணுறதை கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் அண்ட் காஸ்ட்ல நமக்கு வேணும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நியூமரேட்டர்ல இருக்கிற காட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்க, எஸ், அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணுங்கிற நீட் இல்லை, நோ. ஸோ காஸ் அப்படியே இருக்கட்டும் அண்ட் காஸ் டீட்டா அப்படியே இருக்கட்டும். இப்போ டேன் டீட்டாவும் கொசிகண்டை மட்டும் மாற்றுங்க. டேனும் கொசிகண்டை மட்டும் இப்போதைக்கு மாற்றலாம். சரியா? ஸோ காட் டீட்டா இன்டூ இவங்க என்ன வரும், காஸ் ஸ்கொயர் டீட்டா இல்லையா? காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ நியூமரேட்டர் அப்படியே நம்ம கேன்சல் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நியூமரேட்டர் மட்டும்தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரில் மட்டும்தான் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து நமக்கு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். சரியா? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரிமைனிங் காஸ் டீட்டா இருக்குது. ஸோ டேன் டீட்டாவை என்ன பண்ணலாம், நம்ம சைன் பை காஸ்னு மாற்றலாமா? டேனை சைன் பை காஸ்னு மாற்றலாமா? எஸ் ஆஹா, வெரி குட். ஸோ சைனை வந்து எஸ், கொசிகண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/sin மாற்றலாம். கொசிகண்ட்டை 1/sin மாற்றலாம். சரியா? ஸோ சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா அண்ட் கொசிகண்ட்டை 1/sin மாற்றலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் கேன்சல் ஆயிரும், காஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்டூ காட் டீட்டா. எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? புரிஞ்சாப்பா? இஸ் தேர் எனி டவுட்? கிளியரா? எஸ். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம்ப்பா. ஓகேவா? ரொம்பலாம் கஷ்டப்படணுங்கிறதே கிடையாது. ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 3.3ல 6th கொஸ்டின். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ரேடியனாக கொடுத்துருக்காங்க. ரைட்? எதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடணும் சஹானா? எதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடணும்? டைரக்டா அந்த ஒரு வேல்யூ மட்டும் மாத்தினா போதும் இல்ல?
எஸ் ஓகே. ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும், பட் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம்ல. ஸோ டேனையும் கொசிகண்டையும் மாற்றி கேன்சல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஸோ த வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? எஸ். அங்கே 1 கொசிகண்டே இல்லை, நீங்கள் யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு பார்க்கும்போது எது ஈஸியாக கேல்குலேஷன் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கொசிகண்ட் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் அதை தான் பண்ணியிருப்பேன். 1 கொசிகண்ட் யோசிச்சிருக்க மாட்டேன். கொசிகண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்த்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதை இன்வெர்டட் ஃபார்ம் யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இன்க்ளூடிங் மீ. ஓகே. ஸோ அப்போ கொசிகண்ட் எப்படி மாற்ற முடியும்? 1 sin மாற்ற முடியும். டேன் எப்படி மாற்றலாம்? sin cosன்னு மாற்றலாம். ஸோ ரெண்டையும் மாற்றி கேன்சல் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா வேல்யூ ரேடியனில் கொடுத்துருக்காங்க. நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன், ரேடியனையும் ஆங்கிளையும் மாற்றுறதெல்லாம் தெளிவாக பாருங்க அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா எல்லாத்தையும் ரேடியன் கொடுத்துட்டாங்க. இந்த ரேடியனை ஆங்கிளாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த கொஷின்லேயே சப்ஸ்டியூஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட் sin ஸ்கொயர் π/18 sin ஸ்கொயர் π/9 sin ஸ்கொயர் 7π/18 plus sin ஸ்கொயர் 4π/9. அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த ரேடியனால தூக்கி ஆங்கிளா மாத்துங்க. ஓகே. ஸோ π/18. ஸோ ஆங்கிளா மாத்திரக்கு என்ன பண்ணணும், இல்ல சஹனா அது அப்படிலாம் கிடையாது. ஸோ த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாக்குறீங்க. சரியா? டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாக்குறீங்க. ஓகே, அது கரெக்ட் தான், நான் தப்புலாம் சொல்லல. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிச்சு பாக்குறது தப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா? மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல யோசிச்சு பார்க்கலாம். பட் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக கிடைச்சா போதும். 180/π இல்லையா? 180/π. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 180/π சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ π கேன்சல் ஆயிரும். 18 1 டைம்ஸ் அண்ட் 180 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டைம்ஸ் இல்லையா? எஸ் நேத்ரா சஹானா ஓகே. ஸோ வேல்யூஸ் கேட்டால் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம். எஸ் ஓகே. அதுக்கப்புறம் இது புரிஞ்சுதான்னு கேட்டால் புரிஞ்சுது. ஆனால் ரிமைனிங் ஆன்சர் வரவே மாட்டேங்குது. ஏன்பா? கால்குலேஷனுக்கு டைம் வேணுமா? டைம் வேணும் அப்படின்னா நான் டைம் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் வேணுமா கால்குலேட் பண்ணுறதுக்கு? ஸ்பீடாக போகிறேனா? எஸ். கால்குலேஷன் பண்றதுக்கு டைம் பத்த மாட்டேங்குதா? ரைட்டு. நான் ஏதாவது டிஃபிகல்ட்டா கூட இல்லை, நார்மலா இந்த மாதிரி எதாவது கேட்டேன்னா அப்புறம் பதிலே வராது. அப்படியே ஏதோ மௌனஞ்சலி செலுத்துற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. இட்ஸ் ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா π/9 சரிங்களா? π/9 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், π/9 இன்டூ 180/π. ஸோ கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கிளாஸ் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? எதுக்குப்பா? எஸ் செல்வா அண்ட் சஹனா, எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் புரியல. ஓகே நிஷா. $20 அருண்குமார் ஓகே. நேத்ரா ஓகேப்பா. குட் குட், வெரி குட் வெரி குட். அப்பா கேட்டதுக்காக ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா சொன்னீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7π/18 இன்டூ 180/π இல்லையா? ஸோ இவங்களையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் ரைட்? ஸோ இங்கே வந்து π கேன்சல் ஆயிரும் அண்ட் 18 1 டைம்ஸ் 180 10 டைம்ஸ். ஸோ த ரிமைனிங் ஆமா, அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். பட் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சரே பண்ண மாட்டாங்களே, என்ன பண்றது? 25 லிஸ்ட்லயே இல்லையே. 25 எப்படி கிடைக்கும்? இங்க இந்த பக்கம் ஒரு 7 இருக்கு, அந்த பக்கம் ஒரு 10 இருக்கு. ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணா 70 தானே கிடைக்கும். கடைசியில நான் மேக்ஸ் மறந்துட்டு போவேன்னு நினைக்கிறேன். எஸ் நிஷா, செல்வா, அருண்குமார், நேத்ரா, சஹானா ஓகேப்பா குட். ஓகே. ஸோ 70 ஓகேவா? 70 ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4π/9 4π/9 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், 180 இன்டூ π இல்லையா? ஸோ இப்போ டிவைட் பண்ணலாமா? ஸோ π கெட் கேன்சல்ட் அண்ட் 9 1 டைம்ஸ் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 டைம்ஸ் இல்லையா? எஸ் 20 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ
80 degree இல்லையா? ஸோ the remaining value வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 degree இருக்கு. remaining value 80 degree. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாரும் கிளியரா? ஓகேவா? என்ன லைவா 11th மேக்ஸ் பா? எஸ் செல்வா, நேத்ரா, சஹனா, அருண்குமார், மணி. ஓகேப்பா, குட் குட், வெரி குட் வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ சைன் ஸ்கொயர் 10 டிகிரி வருமா? அடுத்தது சைன் ஸ்கொயர் 20 டிகிரி, 20, 70 and 80. ஓகே, ஸோ சைன் ஸ்கொயர் 20 டிகிரி, சைன் ஸ்கொயர் 70 டிகிரி, சைன் ஸ்கொயர் 80 டிகிரி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம 2ங்கிறது தான் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? விச் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், கரெக்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம சைன் ஸ்கொயர் 10 டிகிரிக்கு வேல்யூ இருக்கு. எஸ், சைன் ஸ்கொயர் 10 டிகிரிக்கு வேல்யூ இருக்கா? வேல்யூ எதுவும் இருக்கா? எஸ், இருக்கா? டைரக்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? வணக்கம் சொல்லணுமா? ஸோ சைன் ஸ்கொயர் 10 டிகிரி நான் அப்படியே வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் 20 டிகிரி இருக்கு. ஸோ அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? காஸ்ல எழுதலாம். ஓகே ரைட், காஸ்ல எழுதலாம். ஆனால் இதுக்கான டிஃபால்ட் வேல்யூ இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஓகே, எஸ். ஸோ காஸ் ஸ்கொயர் 10 டிகிரி அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் 20 டிகிரி இருக்கு இல்லையா, சைன் 20 டிகிரியை ஸோ அவங்களை எப்படி எழுதலாம், நம்ம சைன் 20 டிகிரியும் அப்படியே வச்சுக்கோங்க, சைன் ஸ்கொயர் 20 டிகிரி. ஸோ இங்கே வந்துட்டு சைன் ஸ்கொயர் 70 டிகிரியை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன், காஸ் 20 டிகிரி அண்ட் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் 10ன்னு சொல்லி எழுதுறேன், சரியா? ஸோ 30ஐயும் அண்ட் வந்து 70ஐயும் 80ஐயும் மட்டும் மாற்றி எழுதுறேன், ஓகேவா? எஸ், ஏன் அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஓகே, 70 80ஐ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன், ஓகேவா? ஸோ த ரிமைனிங் செட்டை நான் அப்படியே எடுக்கிறேன்ப்பா. ஸோ சைன் ஸ்கொயர் ஆஃப் 10 டிகிரி இருக்காங்க இல்லையா, இவங்களையும் நான் ஒன்னா சேர்த்து எழுதுறேன், இவங்களையும் ஒன்னா சேர்த்து எழுதுறேன், பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ பிளஸ் sin square of 90 degree minus 10. So the remaining இருக்கிற term இருக்காங்க இல்லையா, remaining யார் இருக்காங்க? sin square 20 degree and sin square of 90 degree minus 20 degree, சரியா? ஓகே, so அவங்களையும் நான் சேர்த்து எழுதுறேன், ஓகே? sin square of 20 degree plus sin square of 90 degree minus 20 degree. So இதில் நமக்கு இங்கே 90 minus sin of 90 minus theta and sin of 90 minus theta எப்படி எழுதுவீங்கப்பா? sin of 90 minus theta வை எப்படி எழுதுவீங்க? ஓகே சஹானா, ஓகே குட். ஸோ sin of 90 minus theta வை எப்படி எழுதுவீங்க? 12th காமர்ஸ் கிளாஸ் இதுக்கப்புறம் இருக்கும்பா, பட் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம், சரி? எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம். 10 இல்லையா? ஸோ அதாவது காஸ் தீட்டான்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 20 டிகிரி. ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களையும் சேர்த்து வச்சு பாருங்க, ஏதாவது ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி இருக்கான்னு பாருங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி இருக்கா? ஐயோ, நான் அதை பார்த்து சிரிக்கவே இல்லை சஹானா, நான் அதை கவனிக்கவே இல்லை. என்னமோ டைப் பண்ணி டெலிட் பண்ணியிருக்கீங்க, அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. எஸ், ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி இருக்கு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். sin square theta plus cos square theta which is equal to 1 இல்லையா? எஸ், அவங்கள கொண்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 1 plus 1 இல்லையா? so therefore which is equal to 2. this is your final answer. so LH is equal to RHS. okay,
கிளியரா? ஸோ கொடுத்துருக்கிற அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம், இந்த கொஸ்டின் எவ்வளோ ஈஸி, ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, ரேடியன்லாம் கொடுத்துட்டாங்க. ரேடியன்லாம் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆங்கிள்லாம் மாற்றிருக்கோம். ஆங்கிளில் மாற்றினதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்து அந்த கொஸ்டின்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் இந்த டேர்மை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். பட் ஆங்கிள் வந்து பார்த்துக்கோங்களேன், 10, 20, 70, 18 கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணி எப்படியாச்சும் ஒன்று கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சேமாக கொண்டு வந்துடலாங்கிறத மட்டும் யோசிக்கலாம். அப்போ sin 10ஐயும் 80 கம்பேர் பண்ணுங்க. 90 - 10 வருதா? அதே மாதிரி 20ஐயும் 70 கம்பேர் பண்ணுங்க. ஸோ கம்பேர் பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகுது? ஸோ அட் லாஸ்ட் நமக்கு sin square theta plus cos square theta 10th நீங்கள் படிச்ச அதே ஐடென்டிட்டி. ஸோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 + 1 = 2, அவ்வளோதான். எஸ், ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸி தானே? த வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுது அப்படின்னா ஈஸி, புரியலன்னா கஷ்டம் தான். இதுவாக இருக்கட்டும், அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டகிரேஷன், லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, இந்த இது எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னா ஈஸி. புரியல அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் மண்டே உடச்சிட்டே இருக்க வேண்டியதான், எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே தீபா, ஓகே ஓகே, குட். எஸ், ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.4ல 9th one, சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் sin of 45 degree plus theta minus sin of 45 degree minus theta which is equal to square root 2 into sin thetaங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, எஸ் செல்வா, சஹனா, இந்த கொஸ்டினே புரியலன்னா சிம்பு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி ரீவைண்ட் பண்ணி போய் பாருங்க. ஓகே, இந்த டாபிக் படிக்கலாம், ஆனால் கவர் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற டேர்ம் வந்து பார்த்துக்கோங்க, sin of a plus bங்கிற ஃபார்மில் இருக்குது, கரெக்டா? sin of a plus b. ஸோ sin of a plus b யோட ஃபார்முலா என்ன? sin of a plus b யோட ஃபார்முலா என்னப்பா? sin of a plus b யோட ஃபார்முலா என்ன? sin of a plus b யோட ஃபார்முலா sin a cos b plus cos a sin b இல்லையா? sin a cos b plus cos a sin b, right? ஸோ அடுத்தது sin of a minus b. sin of a minus b ஃபார்முலா என்ன? sin of a minus b. sin of a minus b. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும், கரெக்டா? ஓகே செல்வா, ஓகே ஓகே, குட்பா, குட் குட். ஸோ sin a cos b minus cos a sin b இல்லையா? cos a sin b. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற டேர்மில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு sin of a plus b ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. செகண்ட் டேர்முக்கு sin of a minus b ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறீங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ sin of 45 degree plus theta. ஸோ இதில் 45 டிகிரிங்கிற வேல்யூ a அண்ட் theta வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா b, கரெக்டா? ஸோ இவங்களை எப்படி எழுதலாம், sin 45 degree into cos theta plus cos 45 degree into sin theta. ஆமாவா? into sin theta, கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், sin 45 degree cos 45 டிகிரியோட வேல்யூ அப்ளை பண்ண போறீங்க. வாட் இஸ் sin 45 degree and cos 45 degree வேல்யூ? எஸ், என்னப்பா வேல்யூ என்னப்பா? sin 45 டிகிரி cos 45 டிகிரியோட வேல்யூ என்ன? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் சஹனா, குட்பா. அந்த ட்ரிக்னாமெட்ரிக் அந்த டேபிள் இருக்காங்கல்ல, அவங்கள தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், சரியா? அடுத்தடுத்து இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, எஸ் நிஷா, ஓகே குட். sin 45 ஈக்குவல் டு cos 45 இல்லையா? ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 அண்ட் cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இல்லைங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1/√2 cos theta plus
1 by root 2 sin theta 1 by root 2 sin theta சரிங்களா இவங்க நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1 சரியா இவங்க நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1 அடுத்து என்ன பண்ணலாம் ஓகே செல்வா ஓகே ஓகே குட் பா குட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா sin of 45 degree minus theta 45 degree minus theta so formula apply பண்ணுங்க sin 45 degree cos theta minus cos 45 degree into sin theta ஓகேவா அப்படியே அந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுறீங்க ஓகே சோ அந்த வெறும் பிளஸ் மைனஸ் sin மட்டும் தான் மாற போகுது அகைன் என்ன பண்றீங்க sin 45 வேல்யூ cos 45 வேல்யூ அப்ளை பண்றீங்க சோ அப்ளை பண்ணீங்க அப்படினா 1 by root 2 cos theta minus 1 by root 2 sin theta இல்லையா 1 by root 2 sin theta சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஈக்குவேஷன் நம்பர் 2 சோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம கொடுத்திருக்கிற क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க sin of 45 degree plus theta minus sin of 45 degree minus theta so இப்போ என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேத்தையும் மைனஸ் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணலாமா எஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணலாம் சரியா சோ இப்போ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் 1 by root 2 sin cos theta plus 1 by root 2 sin theta இல்லையா சோ minus of இந்த ஒரு term இருக்கு minus of 1 by root 2 cos theta and minus of 1 by root 2 sin theta சோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த பிராக்கெட்டை கேன்சல் பண்ணி எழுதுறீங்க அப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும் இல்லையா அப்போ இங்க என்ன வரும் 1 by root 2 cos theta plus 1 by root 2 sin theta அடுத்தது minus 1 by root 2 cos theta so minus என்ன ஆகும் plus ஆயிரும் இல்லையா so அப்ப இங்க என்ன வரும் நமக்கு plus 1 by root 2 sin theta plus 1 by root 2 sin theta ன்னு சொல்லி கிடைப்பாங்க ஓகேவா so இப்போ again என்ன பண்ணலாம்ப்பா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா cos கேன்சல் ஆயிரும் இல்லையா ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் 1 by root 2 sin theta plus 1 by root 2 sin theta. So, இப்போ இங்க என்ன வரும் 2 by root 2 sin theta வருமா 2 by root 2 sin theta வருமா கரெக்டா yes cos term வந்து cancel ஆகும் okay சஹனா and என்ன பேர்னு தெரியல it's okay பேர் தெரிஞ்சா கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் ஓகேவா yes செல்வா okay so இப்போ ரிமைனிங் நமக்கு இவங்க ரெண்டு பேத்து என்ன பண்ணலாம் டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்காங்க அப்ப நியூமரேட்டர் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா சோ 2 sin theta divided by root 2 கிடைச்சிருக்கு கரெக்ட்டா இப்போ என்ன பண்ணலாம் 2 ஐயும் root 2 ஐ கேன்சல் பண்ணிரலாமா இவங்க ரெண்டு பேத்தை கேன்சல் பண்ணோம் அப்படினா ரிமைனிங் root 2 கிடைக்குமா so therefore root 2 into sin theta LHS equal to RHS okay ஓகேவா புரிஞ்சுதா இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா ஓகேவா ஓகே கார்த்திக் ஓகே ஓகே டைரக்டா டிவைட் பண்ணிட்டேன் சோ நீங்க பிச்சு போடுவே பிச்சு ஓகே சோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஓகே ஓகேவா டன்னா எஸ் எஸ் பா 2 வந்து root 2 into root 2 மாத்துவீங்க சோ அதை கேன்சல் பண்ணீங்கன்னா root 2 ன்னு கிடைச்சிரும் சரியா ஓகே சோ the next question பார்க்கலாம் அடுத்து இதுலயே வந்து செகண்ட் சப்டிவிஷன் சரியா சோ இதுல வந்துட்டு ஒரு டேர்ம் வந்து in terms of sineல இருக்கு இன்னொரு டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படினா in terms of cosல இருக்கு ஓகேவா எஸ் so அப்ப which is equal to cos theta ன்னு சொல்லி நீங்க ப்ரூஃப் பண்றீங்க இங்க என்ன பண்றோம் புதுசா யாரை இன்ட்ரோ பண்றோம் cos ஃபார்முலாவை இன்ட்ரோ பண்றோம் சரியா so first sin ஃபார்முலா எழுதிரலாமா yes sin of a plus b which is equal to sin a cos b plus cos a sin b இல்லையா okay so அடுத்து cos of a plus b ஓட ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம் cos of a plus b ஓட ஃபார்முலா சொல்லுங்க
பா என்ன சஹனா எனர்ஜியை தெறிக்க விட்டுட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஓகே, எனக்கும் நல்லா தான் இருக்கு, பூஸ்டப்பாக தான் இருக்கு. எஸ் ஓகே. ஸோ காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பியோட ஃபார்முலா என்னப்பா? cos A cos B minus sin A sin B இல்லையா? வெரி குட். ஸோ cos A cos B minus sin A sin B. ஸோ இதில் சைன் ஃபார்முலாலாம் நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த காஸ் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உண்மைக்கு கன்ஃபியூஷன் ஃபார்முலா. காஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸு மைனஸு மாற்றி மாற்றி போடுறதுக்குள்ள உண்மைக்கும் அந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும். இந்த காஸ்ல மட்டும் சைன் ஃபார்ம்ல அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் டேன் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஆனா இந்த காட்டும் காசும் இருக்கு பாத்தீங்களா, நம்மள முடிச்சு விட்டுரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க சரிங்களா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ சைன் ஆஃப் 30 டிகிரி பிளஸ் தீட்டா. அப்போ இங்க என்ன வரும்? சைன் 30. ஓகே எழுதிடலாம். sin 30 cos theta plus cos 30 sin theta இல்லையா? so sin 30 ஓட ஃபார்முலா இல்லப்பா. ஓ நீங்க அப்படி வரீங்க சஹனா. ஐயோ எனக்கு அப்படி இருக்கு சொல்லல, அப்படி இருக்குங்கிறதா அந்த ஃபீல்ல உங்ககிட்ட சொல்றேன். ஸோ தெளிவா படிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேவா? தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்றேன், இப்ப இருந்தே தெளிவா படிச்சுக்கோங்க. எஸ் சஹனா. சைன் 30 ஓட வேல்யூ சைன் 30 வேல்யூ √3/2 ரியலி? உண்மையாலுமா √3/2 வரும் சைன் 30 ஓடது? எஸ் ரம்யா. ஓகே குட். எஸ் செல்வா குட் பா. ஹாய் லியானா. ஷாகுல் அமித். சமீரா 1/2 தானே வரும். √3/2 ஓ cos 30 சொல்லிட்டேனா? சாரிப்பா சாரி. ஸோ சைன் 30 வேல்யூ 1/2 சரியா? 1/2 இன்டூ cos theta பிளஸ் √3/2. cos 30 வேல்யூ எஸ் எஸ் cos 30 வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா √3/2 சரியா? ஸோ இன்டூ சைன் தீட்டா. நான் சொன்னதை கேட்டு தப்பா சொன்னவங்களுக்கு ஐ எம் சாரி, பட் தெரியாம நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? எஸ் ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாமா? இவங்க ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது நமக்கு இங்கே என்ன இருக்கு? காஸ் ஆஃப் 60 பிளஸ் தீட்டா இல்லையா? ஸோ அப்போ இவங்க நமக்கு என்ன வருவாங்க? காஸ் 60 இன்டூ காஸ் தீட்டா இல்லையா? ஸோ மைனஸ் சைன் 60 இன்டூ சைன் தீட்டா. ஸோ காஸ் 60 ஓட வேல்யூ என்னப்பா? காஸ் 60 ஓட வேல்யூ cos 60 ஓட வேல்யூ cos 60 வேல்யூ என்ன? √3/2 கரெக்டா? எஸ் √3/2 சரியா? ஸோ அடுத்து சாரி sin 60 தான் வந்து √3/2, cos 60 வந்து 1/2 cos theta மைனஸ் √3/2 sin theta. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. நமக்கு கொஸ்டின்ல வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு cos thetaங்கிற வேல்யூ கிடைக்கணும். ஓகே. ஸோ 1/2 cos theta plus √3/2 sin theta. ஸோ ஆட் பண்ணுங்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராக்கெட் தனித்தனியாக போட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கிறது கிடையாது. மைனஸ் வந்துச்சு அப்படின்னா தான் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஸோ அடிஷன் தானே, உங்களுக்கு அதே டேர்ம் தான் வரும். ஸோ 1/2 cos theta மைனஸ் √3/2 sin theta. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். த ரிமைனிங் 1/2 cos theta plus 1/2 cos theta இல்லையா? ஸோ இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 cos theta divided by 2 கிடைக்குமா? ஸோ 2 get cancelled. ஸோ the remaining cos theta. ஸோ LHS equal to RHS. Hence proved. ஓகேவா?
எஸ் ஓகேவா, கிளியரா? ஹென்ஸ் ப்ரூவ்ட் முடிஞ்சு. ஓகே, ஒன் மோர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? சஹானா சுரியான விவரம், எப்படி எல்லாம் வந்து என்கிட்ட இது சொல்லி வேலை வாங்கலாங்கிறது தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. எஸ், ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? எஸ், ஒன் மோர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் இல்லையா? ஓகே, பாலாஜி இத்தனை நேரம் எங்க போனீங்க? ரொம்ப நேரம் ஆளே காணோம். Yes, so the next question 3.4 ல 11th question பா. Exercise 3.4 ல 11th question, prove that maximum உங்களுக்கு prove that termல தான் கேட்பாங்க. உஷாரா சால்வ் பண்ணிக்கோங்க சரியா? எக்ஸாம்லலாம் 3rd சாப்டர்ல கேட்டு அப்படியே வந்துட்டு கொஸ்டின் விட்டு வச்சுட்டு வராதிங்க. இவ்வளோ ஈஸியா இருக்கிற கொஸ்டின்லாம் விட்டு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் கஷ்டம் தான். நல்லது பாலாஜி, you go and continue. திருப்பி எங்க வந்தீங்க? Okay, so prove that sine 105 degree plus cos 105 degree which is equal to cos 45 degreeங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும் சரியா? cos 45 degreeங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சுபாஷினி, என்னோட நேம் ரியா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் 105 டிகிரியை எடுத்துக்கோங்க. இந்த சைன் 105 எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத யோசிங்க. எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சின்ன வேல்யூல இருந்தே வாங்க. 0, 30 டிகிரி, 45 டிகிரி அதுல இருந்தே வாங்க. எடுத்ததுமே 180ல இருந்து மைனஸ் 105ன்னு சொல்லி வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து போங்க. எஸ், பிகினிங்ல இருந்து போங்க. எஸ், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நீங்க பிகினிங்ல இருந்து போங்க. ஓகே சஹானா, ஸோ த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் 105 எப்படி பிரிச்சு எடுக்கலாம்? எப்படி பிரிக்கலாம்ப்பா? 60 plus 45 degree பிரிச்சிடலாம் சரியா? எஸ் சஹானா. ஸோ சைன் ஆஃப் 60 degree plus 45 degree. ஓகேவா? 60 plus 45 degree. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம்? காசும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களை நம்ம செட்டில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி இல்லையா? சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? சைன் 60 cos 45 degree plus cos 60 sin 45 degree. கரெக்டா? ஓகேவா? இதா சேஞ்ச் பண்ணிட்டேனா? எஸ், ஓகேவா? கரெக்டா இருக்கா? sin 60 cos 45 degree and cos 60 into sin 45 degree. இப்போ என்ன பண்ணணும்? sin 60 ஓட வேல்யூ cos 45 degree வேல்யூ and cos 60 வேல்யூ sin 45 degree வேல்யூவை நீங்க அப்ளை பண்ணணும். கரெக்டா? எஸ், அதே ஃபார்மேட் தான். சைன் ஆஃப் ஏ பிளஸ் பியோட ஃபார்மேட். திருப்பி ஃபார்முலா எழுத வேணாமேன்னு சொல்லிட்டு டேரக்டா சொல்யூஷன் போயிட்டேன். ஓகே, ஸோ அப்போ sin 60 ஓட வேல்யூ என்னப்பா? sin 60 ஓட வேல்யூ sin 60 ஓட வேல்யூ அது காஸ்ட் அப்ளை பண்ணும்போது நம்ம அதை அப்ளை பண்ணிடலாம் சஹானா. √3/2 and cos 45 டிகிரியோட வேல்யூ, cos 45 ஓட வேல்யூ 1/2 இல்லையா? இன்டூ 1/2. அடுத்தது cos 60 ஓட வேல்யூ, cos 60 வேல்யூ என்னப்பா? cos 60 வேல்யூ cos 60 வேல்யூ 1/2 இல்லையா? sin 45 ஓட வேல்யூ, sin 45 டிகிரியோட வேல்யூ, sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இல்லையா? 1/√2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாமா? டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்குது. நமக்கு டினாமினேட்டர் எந்த பிரச்சனையும் கிடையாது, சேமாக தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் டேர்மை மட்டும்தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணி எழுத போகிறீங்க சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? √3/2 இன்டூ இங்கே √2 தானே? cos 45 டிகிரியோட வேல்யூ ரூட் தானே? எஸ், √2. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்டூ √2 கிடைக்குமா? ஸோ therefore √3 plus 1/2 இன்டூ √2. ஓகேவா? 2 இன்டூ √2 கரெக்டா? எஸ், பார்த்துட்டேன் சஹானா, பார்த்துட்டேன். ஓகே, பார்த்துட்டேன். எஸ், ஸோ அடுத்தது சால்வ் பண்ணலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா cos 105
அருள் அரசன் திட்ட மாட்டேன், ஆனால் நீங்கள் தான் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்க போங்க. எஸ் ஓகே. ஸோ காஸ் ஆஃப் 105 டிகிரி இல்லையா, காஸ் ஆஃப் 105 டிகிரி. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், காஸ் ஆஃப் 60 டிகிரி ப்ளஸ் 45 இல்லையா. ஸோ இவங்களையும் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். காஸ் 60 இன்டூ காஸ் 45 டிகிரி மைனஸ் சைன் 60 இன்டூ சைன் 45 டிகிரி. டைப் ரைட்டிங் கிளாஸ் போகிறீங்க தானே அருளரசன்? ஓகே. ஸோ காஸ் 60யோட வேல்யூ அண்ட் காஸ் 45 டிகிரி வேல்யூ சொல்லுங்கப்பா. காஸ் 60 அண்ட் காஸ் 45 டிகிரி ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, 1/2 இன்டூ 1/√2 இல்லையா. ஸோ அகெயின் சைன் 60 அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் 45 டிகிரி ரைட். அண்டர்லைனிங் கைடே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அண்டர்லைனிங் கைட்லேயே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே முத்து, வெரி குட். எஸ் ஓகே அருளரசன், இட்ஸ் ஓகே. ஸோ வீடியோ பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. எஸ். ஸோ வந்து சைன் 60யோட வேல்யூ என்னப்பா, √3/2 இல்லையா. ஸோ அடுத்தது சைன் 45 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/√2. ஸோ இவங்களதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்குது இல்லையா. ஸோ 1/2 இன்டூ √2 மைனஸ் √3/2 இன்டூ √2 கரெக்டா. ஸோ 1 மைனஸ் √3/2 இன்டூ √2ன்னு கிடைச்சிருக்கு ஓகேவா. ஸோ இது வரைக்கும் கிளியரா. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த காஸ் ஆஃப் 105 டிகிரியோட வேல்யூ அண்ட் சைன் 105 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆட் பண்ணிடலாமா. எஸ், இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிடலாமா. √3 plus 1 divided by 2 into √2 plus 1 minus √3 divided by 2 into √2 இல்லையா, 2 into √2. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது கரெக்டா. ஸோ நீங்கள் டைரெக்டாக நியூமரேட்டர் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ +1 minus √3 divided by 2 into √2 கரெக்டா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா √3 get cancelled right. ஸோ the remaining 2 divided by 2 into √2. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, 1/√2. இந்த ட்ரிக்னோமெட்ரிக் வேல்யூஸில் எப்போ வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனில் இருக்கும் போது 1/√2 நமக்கு கிடைக்கும். எஸ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, காஸ் 45 டிகிரி கரெக்டா. காஸ் 45 டிகிரியில் 1/√2 வருமா. எஸ், காஸ் 45 டிகிரி. ஓகே ஓகேவாப்பா, கிளியரா. எஸ். தெரியும் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். சைன் 45க்கும் 1/√2 தான். ஆனால் எப்போவுமே வந்து ப்ரூஃப் பண்ணும்போது ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. காஸ் 45 தான் தெளிவாக கொடுத்துருக்கான், சைனுன்னு கொடுக்கலையே. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், காட்டு காஸ் வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு டேனு கொசிகண்டை எல்லாத்தையும் மாற்றி சேஞ்ச் பண்ணோம் கரெக்டா. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஓகே, நம்மளா இன்னொரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்க, அதை வச்சு நம்ம கொடுத்துடலாம் ஓகேவா. எஸ். ஓகே சரண், எல்லாமே வந்து பிகினிங்ல இருந்து தான் வரணும், எடுத்தது டாப்ல தான் போய் உட்காருவோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா. எஸ். ஸோ அடுத்தது டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸும் வரும், நீங்க தான் சால்வ் பண்ணவும் போறீங்க. கொஸ்டின் கேட்டாலாம் ஆன்சர் வர்றது கிடையாது, ஆனால் இதை மட்டும் தெளிவா சொல்றீங்க. எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஷோ தட் tan 75 டிகிரி பிளஸ் cot 75 டிகிரி which is equal to 4 சரியா. ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்ல அதே மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறீங்களா. சால்வ் பண்ணிக்கிறீங்களா, இதை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா. tan 75 டிகிரி அண்ட் cot 75 டிகிரி ஸோ ரெண்டு பேர்த்தையும் சேஞ்ச் பண்ணி நீங்க சால்வ் பண்ண போறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதர் ஒர்க்ஸ் இருக்கு சஹானா, அதனால கொஞ்சம் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே ட்ரை பண்றீங்க, ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்.
நீங்க தானே ட்ரை பண்றேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் நேத்ரா, நீங்க எதான் ட்ரை பண்றேன்னு சொன்னீங்க எல்லாரும். ம், அதுக்கு மினிமம் வேல்யூ யோசிச்சு பாருங்க நேத்ரா. எஸ், 45 plus 30 சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. எஸ், 45 plus 30, 45 plus 30 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க நேத்ரா. ஓகேவா? ஈஸியா வேல்யூ கிடைச்சிருப்பா. tan of 75 தானே கொடுத்துருக்காங்க, 45 plus 30 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஸ் செல்வா, சொல்லிட்டனே. அண்ணாமலை, இது வந்து 11th மேக்ஸ். ஓகே நேத்ரா, ஓகே ஓகே டன். ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் 3.4ல 23rd கொஸ்டின். சரிங்களா? எஸ் சஹனா, ஸோ அதுக்காக தான் சொன்னேன் அடுத்ததை மாற்றி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரில. பிடெக் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் 11th மேக்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே. ஸோ tan 75 45 plus 30க்கு மாற்றிக்கோங்கப்பா. சரியா? ஸோ 15 வேல்யூ நமக்கு கிடையாது, பட் 15 வேல்யூ இருக்கு, அதுவும் இருக்கு. ஓகே, எஸ். ஸோ ப்ரூவ் தட் tan of pi by 4 plus theta tan of 3 pi by 4 plus theta கொடுத்துருக்காங்க, which is equal to -1 சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். சரியா? which is equal to -1 சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம tan of a plus b ஓட ஃபார்முலா சொல்லுப்பா. tan of a plus b ஓட ஃபார்முலா, tan of a plus b ஓட ஃபார்முலா சொல்லுங்க. ஓகே அருளரசன், tan of a plus b ஓட ஃபார்முலா சொல்லுப்பா. டக்குன்னு சொல்லுங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். tan of a plus b, so tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. correcta? Yes, okay. So fine. Okay Sahana, okay. So first வந்து பாத்தீங்க அப்படின்னா tan of pi by 4 plus theta ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ இதில் a வந்து பாத்தீங்க அப்படின்னா pi by 4 and b வந்து பாத்தீங்க அப்படின்னா theta. ஓகே, ஸோ tan of pi by 4 plus tan theta the whole thing divided by 1 minus tan of pi by 4 into tan theta. What is tan pi by 4 value? Tan pi by 4 value என்ன? Yes, tan pi by 4 ஓட வேல்யூ என்ன? which is tan 45 degree. கரெக்டா? so tan 45 degree ஓட வேல்யூ என்ன? ஓகே அருளரசன், ஓகே ஓகே. so tan 45 degree ஓட வேல்யூ என்னப்பா? ஒன் இல்லையா? ஸோ அந்த ஒன்னை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1 plus tan theta divided by 1 minus 1 into tan theta. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே என்ன வேல்யூ நமக்கு வரும்? 1 plus tan theta divided by 1 minus tan theta. கரெக்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா tan of த்ரீ பை by 4 plus theta. ஓகேவா? இதே ஃபார்முலா வாங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ tan of 3 pi by 4 plus tan theta the whole thing divided by 1 minus tan of 3 pi by 4 into tan theta. ஸோ tan 3 pi by 4 ஓட வேல்யூ என்ன? 3 pi by 4 ஓட வேல்யூ என்ன? எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ம் 135 டிகிரி. tan 135 டிகிரியோட வேல்யூ என்னப்பா? tan 3 pi by 4 ஓட வேல்யூ வந்துட்டு which is tan 135 டிகிரி இல்லையா? ஸோ tan 135 டிகிரியோட வேல்யூ என்ன? டைரக்ட் ஃபார்முலா இருக்கே. -1 இல்லையா? -1 சரியா? ஸோ tan 135 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1. tan 135 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1. ஸோ அவ்வளோ தூரம் போக வேணாம்னு நினைக்கிற சஹானா. ஸோ tan 135 டிகிரியோட வேல்யூ வந்து -1 சரியா? -1.
ஓகே எஸ். ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ -1 plus tan theta divided by 1 minus. So 1 minus of -1 tan theta. Okay. So which is equal to -1 plus tan theta divided by 1 plus tan theta. 1 plus tan theta இருக்காங்க. கரெக்டா? ஓகேவா? எஸ். -1 plus tan theta. கிளியராப்பா? சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேல்யூயும் இந்த வேல்யூ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணலாமா? ஸோ 1 plus tan theta divided by 1 minus tan theta into -1 plus tan theta divided by 1 plus tan theta. So denominatorல ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிரலாம் இல்லையா? 1 minus tan theta plus 1 plus tan theta. என்ன ஃபார்முலா? எஸ். என்ன ஃபார்முலா? 1 plus tan theta 1 minus tan theta. எப்படி எழுதலாம்? ஆமா, ரொம்ப முக்கியம். கிளம்பு முதல்ல. எஸ். ஆனால் பசங்களுக்கு எங்கே எதை பேசணுன்னே தெரியறதில்ல. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணியும் போடலாமே. ஆனால் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ டோட்டல் வேல்யூ மாறும்ல. எஸ். ஓகே. ஸோ டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? ஆமாவா? எஸ். ஸோ நியூமரேட்டரில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அந்த மைனஸை வெளியே காமனாக எடுத்து மல்டிப்ளை பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். சரியா? ஸோ -1 இங்கே என்ன வரும்? ப்ளஸ் tan தீட்டா மைனஸ் tan தீட்டா. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இதே வேல்யூவை இன்னொன்று எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேம் இதே தான். ஸோ இங்கே என்ன இருக்குது? இந்த வேல்யூவை டேரெக்டாக நீங்கள் 1 plus tan தீட்டான்னு இருக்கா divided by 1 minus tan theta. ஸோ இதில் மைனஸை வெளியே காமனாக எடுத்துட்டீங்கன்னா you will get 1 minus tan theta. ஸோ which is divided by 1 plus tan theta. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? நமக்கு 1 ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா, இங்கே ஒரு -1 இருக்குது, அண்ட் 1 ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் -1. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறீங்க. பட் இங்கே என்னன்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதுறீங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? -1 plus tan ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கா, the whole thing divided by 1 minus tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ இதிலிருந்து நியூமரேட்டரில் மைனஸை வெளியே காமனாக எடுங்க. மைனஸை வெளியே காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 minus tan ஸ்கொயர் தீட்டா divided by 1 minus tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் -1. ஸோ அவங்கள தானே ப்ரூஃப் பண்ணணும் நம்ம. எஸ் ஆனா ஆப்வியஸ்லி. பட் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எஸ், அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் ரெண்டையும் தானே சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரண், அதைத்தான் நானும் இங்கே சொல்கிறேன். சரியா? ஓகேவா? உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் வெளியே எடுக்கிறதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம போடுறது. அது டைரக்ட் ஸ்டெப், இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், அவ்வளோதான். எஸ், ஓகேப்பா. ஸோ இட்ஸ் அ டைம் டு வெயிட். ஸோ த ரிமைனிங் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ஹென்ஸ் ப்ரூவ் போடணுமா? வெயிட். hence proved. So the remaining questions solve பண்ணி பாருங்க. Sahana, you know my situation, right? Okay. So next class வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது எப்போ இருக்குமோ நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணுறோம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஆல். குட் நைட். டேக் கேர்ப்பா. எஸ், பாய். டேக் கேர். Okay, Jennifer. Okay. Yes, Sahana. Okay, okay, done.
பாய் பா, பாய், டேக் கேர், குட் நைட் பா.